நட்பின் நீதி. ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கோபத்தின் உச்சத்தில் ஒரு நண்பன் மற்றவனை அறைந்து விட்டான். அறை வாங்கியவன் வலியை உணர்ந்தாலும் எதுவும் சொல்லாமல் மணலில் எழுதினான். இன்று என் உற்ற நண்பன் என்னை கன்னத்தில் அறைந்தான். அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். இறுதியில் ஒரு சோலைக் ஓயசிஸ் கண்டுபிடித்தார்கள். அங்கு அவர்கள் நீந்துவதற்கு முடிவு செய்தனர். நீந்தும்போது அறை வாங்கிய நண்பன் கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிவிட்டான். ஆனால் மற்ற நண்பன் குதித்து அவனை காப்பாற்றினான். அவன் குணம் அடைந்த பிறகு ஒரு பாறையில் எழுதினான், இன்று என் உற்ற நண்பன் என் உயிரை காப்பாற்றினான். அறைந்தவனும் உயிரை காப்பாற்றியவனுமான நண்பன் குழப்பத்துடன் கேட்டான், நான் உன்னை காயப்படுத்திய போது நீ அதை மணலில் எழுதினாய். ஆனால் இப்போது நீ அதை ஒரு பாறையில் எழுதுகிறாய். ஏன்? அதற்கு அந்த நண்பன் பதிலளித்தான், யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை நாம் மணலில் எழுத வேண்டும். அதனால் காற்று அதை அழித்துவிடும். ஆனால் யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதை நாம் பாறையில் செதுக்க வேண்டும். அதனால் எந்த காற்றாலும் அதை அழிக்க முடியாது. நீதி இந்த கதை வலிகளையும் இரக்கத்தையும் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றி ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. இது காயங்களையும் மனக்குறைகளையும் மணலில் எழுதி காலப்போக்கில் அவை மறைந்து போகும்படி விட்டுவிட வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் நல்ல தருணங்களையும் அன்பான செயல்களையும் பாறையில் செதுக்கி அவை என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது. மன்னிப்பும் நன்றியுணர்வும் தான் நட்புகளிலும் உறவுகளிலும் நீடித்த மகிழ்ச்சிக்கான திறவுகோள்கள். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.